ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து லைஃப்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ நிறைய பேர் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சைடில் இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் அது எல்லாமே கேம்பிள் அப்படின்ட்டு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது கேம்பிளிங் மாதிரி தான் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு 10 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நாங்கள் வந்து புதுசாக வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சர்வீஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே வீடியோவோட லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எங்களோட இமெயில் கான்டாக்டும் கீழே கொடுக்குறோம், மறக்காம மெயில் பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா எஜுகேட் யுவர் செல்ஃப். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கீ ஃபேக்டர்ஸான டிவிடெண்ட்ஸ், பிஇ ரேஷியோ, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROCE, ஸோ இந்த மாதிரி நிறைய கீ டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி எந்த நிலைமையில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களோட கிரெடிட் கார்டு இல்ல பேங்க் லோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டியூ இருக்குதுன்னா ஸோ அதை ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து நீங்க எப்பவுமே வந்து 3 to 6 மந்த்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ நம்மளுக்கும் மற்றும் நம்ம ஃபேமிலிக்கு கருத்தில் கொண்டு நம்ம வந்து ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ நீங்க ரிஸ்க் எடுத்து மிட் கேப் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் லார்ஜ் கேப் சூஸ் பண்றது ரொம்பவே பெட்டரான ஐடியா இருக்கும். ரிஸ்க் அப்பிடைட் அப்படிங்கிறது எப்படின்னா எவ்வளவு லாஸ் வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், இப்போ ஒரு ஸ்டாக் கீழே போகுதுன்னா எவ்வளவு லாஸ் உங்களால சமாளிக்க முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றப்போ லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக மெயினா வந்து ஒரு ட்ரஸ்டட் broker அக்கௌண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ, ஏஞ்சல் ஒன், எந்த brokerage வந்து லோ brokerage காஸ்ட் ஆஃபர் பண்றாங்க, நெக்ஸ்ட் வந்து எது ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு, யூஐ எல்லாமே எது கன்வீனியன்ட்டா இருக்கு, அவங்களோட சப்போர்ட்ல எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு நல்ல broker சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டாக் ரிலேட்டடா சர்ச் பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே எப்படி இருக்குது, இதெல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த டைவர்சிஃபையான இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து ஐடி கம்பெனியில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இப்போ ரெசஷன் அந்த மாதிரி வரும்போது ப்ராஃபிட் எல்லாமே வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கம்பெனி வந்து லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஒரு செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட மல்டிபிள் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சேஃபர் ஆப்ஷன் வந்து போகிறது ரொம்பவே நல்லது. அதாவது நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்பதான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ரிலையன்ஸ், HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், TCS இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஸ்க் வந்து குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் தவிர்க்கணும்னா நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ETFஸ்ல போனீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை விட இதுல வந்து ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்க்கெட் வந்து வாலடைல் இருக்கிறதுனால நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த வாலட்டிலிட்டி எல்லாமே வந்து உங்கள் லாங் போர்ட்ஃபோலியோவை அஃபெக்ட் பண்ணாது. அதனால வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். அதாவது 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ வந்து 3 months ஒன்ஸ் வந்து எல்லா கம்பெனியுமே வந்து அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அவங்களோட குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் வந்து நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிகினராக இருக்கவங்க வந்து பெனி ஸ்டாக்ஸ், அதாவது 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் கீழே இருக்க ஸ்டாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு விட்டுருக்கங்காட்டி தான் அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ நீங்க 100 ஸ்டாக்ஸ் வந்து 1 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் ஒரு ஸ்டாக்ஸ் 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. 100 ரூபாய் ஸ்டாக்ஸ்ல தான் வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்க சூஸ் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப், டெலிகிராம் இதுல வர ஃபேக்கான மெசேஜ் நீங்க எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறையவே நீங்க லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது ஸ்டாக்ஸோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ், கம்பெனிஸோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ், செக்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எக்கானமி எல்லாம் எப்படி இருக்கு, அதை ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாமே நீங்க லேர்ன் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களாலையும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஈஸியா ஜெயிக்க முடியும். நீங்க தொடர்ந்து லேர்ன் பண்ணுங்க, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்களும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும் லாங் டேர்ம்ல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.